வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மாம்ஸ் கிச்சனுக்கு வாங்க. நம்ம ரவா கேக்கு செய்வோம். 3 முட்டை, இந்த கப்பில் வந்து 2 கப்பு ரவை, ஒரு அரை கப்பு சீனிமா. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்புலேயே எல்லாத்தையுமே அளங்கம்மா. ஒரு கப்பு எண்ணெய், இப்போ அரை கப்பு ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெள்ளை சீனியை கலந்துக்கிறோங்க. நம்ம இந்த ஊர் சீனி வந்து அரை கப்பு போட்டிருந்தால் போதும். ஊர் சீனி வந்து நம்மளுக்கு 3/4 கப்பு போடணும். பாதாம் ஒரு 20, ஒரு சின்ன ஸ்பூனு பேக்கிங் சோடா. இது வந்து கோகோனட் பவுடர்மா, அது ஒரு அரை கப். முட்டையை ஊற்றி முதல்ல அடிச்சுக்கிறோம். முட்டையும் வெண்ணிலா எசன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். வெண்ணிலா ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு ஸ்பூன் போட்டு முதல்ல அடிங்க. அடிச்சுட்டு அப்புறம் சீனியை போட்டு அடிங்க, அப்புறம் எண்ணெயை போட்டு அடிங்கம்மா. அதுபோல் உங்களுக்கு கேக்கு சுற்றுறது இருந்துச்சுன்னா நீங்கள் கேக்கில் வச்சு சுற்றிக்கிறங்க. அந்த சுற்றுற இது இருந்துச்சுன்னா உங்கள் விருப்பம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை செய்யுங்கம்மா. நான் எப்படி செய்வேனோ அப்படியே உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். சீனி இருக்குது. முட்டையும் வெண்ணிலாவையும் அடித்தாச்சுமா. அதுக்கப்புறம் சீனியை போட்டு அடிங்க. நான் ப்ரௌன் சுகர் பாதியும் கொஞ்சோன்னு வெள்ளை சீனியும் போட்டிருக்கிறேன். ஏன்னா மேலே சிரப் காய்ச்சறதும் வெள்ளை சீனி தான் போட்டு காய்ச்சுவோம். 2 கப்பு ரவைம்மா. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா ஜாமுனையுமே அளங்கம்மா. 2 கப்பு ரவை, 1 கப்பு எண்ணெய். சோடாமாவே ரவையில் போட்டுக்கிறோங்க. கோகோனட் பவுடரு, தேங்காய் பவுடரையும் நீங்கள் அதில் போட்டுக்கிறோங்க. நான் பால் சொல்ல மறந்துட்டேன். அரை கப்பு பாலுமா. மாவு பாலா, தண்ணி பாலா, என்ன பால் இருந்தாலும் சரி வச்சுக்கிறோங்கம்மா. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுக்கிறோங்க. அரை கப்பு. உங்கள் ரவை வந்து எந்த அளவுக்கு இழுக்குதுன்னு தெரியாது. இதுவே போதும்னா நிப்பாட்டிக்கிறேங்க. பத்தலைன்னா பாலை ஊற்றிக்கிறேங்கம்மா. அரை கப்பும் ஊற்றலாம், 3/4 கப்பும் ஊற்றலாம். பால் 2 ஸ்பூனை போட்டு சும்மா வெதுன்னு உள்ள தண்ணியில் கலந்து வச்சுக்கிறோங்கம்மா. எல்லாத்தையும் கலந்துக்கிறோங்க. பாதாம் பருப்பை வந்து நம்ம பொடி பண்ணிக்கிறோம். இது மேலே வைக்கலாம். மேலே வச்சா பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சாப்பிடாம எடுத்துருவாங்க. அதனால் நான் உள்ளுக்கு எப்போவுமே பொடி பண்ணி போட்டுருவேன். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வோம். நான் செய்கிற மாதிரி இது இந்த முறை. பாதாம் தூள் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் போடணும். நான் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில் போட்டேம்மா. இந்த அடித்தாச்சு. அதோட எண்ணெய் 1 கப் எண்ணெய்மா. எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்பு தான். அதோட எல்லாத்தையும் ஊற்றி கலந்து விடுங்க. அடித்து விடுங்கம்மா. அதோட அரை கப்பு பால். எனக்கு வந்து அரை கப்பு பால் தேவைப்படுது. உங்கள் ரவை நிறையா பிடிச்சி இழுத்துச்சுன்னா நீங்கள் வந்து 3/4 கப்பு அப்படி கூட நீங்கள் ஊற்றலாம். அதோட பிளாந்தா வந்து அந்த கேக்கு சுடுற அச்சுவனில் வந்து தடவிக்கிறேங்க. பட்டர் பேப்பர் இருந்தால் போடுங்கம்மா. அது என்ன வசதி சொன்னாங்க. பட்டர் பேப்பர் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குதுமா. ஒரு ரோல் வாங்கினீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிறலாம். எடுத்து போட்டுக்கிறோங்க. அதோட அவனை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி திறந்து விட்டுறணும். இப்போ நான் 40 நிமிஷத்துக்கு அவனை வச்சுருக்கிறேம்மா. கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு அவன் சூடாகணும். 40 நிமிஷம் 180 செல்சியஸில் வச்சுருக்கேன். 180. உங்கள் அவன் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேங்க. இந்த அவன் வந்து நான் வந்து சின்ன அவனை தான் 100 ரூபாய்க்கு ஆஃபரில் தான்மா வாங்கினேன். நீங்கள் வேண்டாம் என்ன சொல்லுது, பெரிய அவனாக வாங்கிக்கிறேங்க. அது வந்து 2 கைக்கில் இருக்கும், 2 ஃபிட்டில் இருக்கும் அந்த அவன். அதை அப்படி வாங்கிக்கிறேங்க. இது வந்து 1.5 ஃபிட்டு.
சின்னது தான். இன்னும் கொஞ்சம் பெரிய கேக்கெலாம் வைக்கலான்டா நீங்கள் அப்படி வாங்கிக்கிறங்க. எனக்கு இது போதுன்ட்டு நான் சின்னதை வாங்கிக்கிட்டேன். ஊர் காசு வந்து 1500 தாம்மா அந்த சின்ன அவனு. ரொம்ப விலையெல்லாம் இல்லை. பார்த்தா ஆஃபர்கள் போடுறப்ப வாங்கிக்கிறேங்க. சரி, கேக்கோட இதை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு 35 நிமிஷம் சென்று நம்ம பார்ப்போம். அதுக்கெல்லாம் நம்ம சீராப்பு ஊற்றுறதுக்குள்ளே சீராப்பை பார்த்துருவோம்மா. 3/4 கப்பு. நீங்கள் வந்து ஊர் சீனிக்கு வந்து 1 கப்பு போடுங்கம்மா. 3/4 கப்பு சீனி ஊற்றி 1/4 கப்பு தண்ணி ஊற்றுங்க. 1 கப்பு சீனிக்கு இருக்கே 1 கப்பு தண்ணி கரெக்டாக வரும். இந்த ஊரில் பாவிக்கிறவங்க கரெக்டாக 3/4 கப்பே போடுங்கம்மா. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சீனி குறைச்சி வேண்டாம், குறைச்சே பாவிச்சுக்கிறோங்க. 1/2 கப்பு கூட முடியும்னா முடியும். 1 கப்பும் 2 ஸ்பூன் தண்ணியும் ஊற்றிருக்கிறேன். ஏலக்காய் தூள் நான் வந்து அந்த மாவில் போட மறந்துட்டேன், அதனால் ஏலக்காய் தூள் போடுறேன். பட்டை கிராம்பு அதில் போட்டு ஒரு கொதி. ஏலக்காய் தூள் எப்படி செய்கிறேன்னா, ஏலக்காய் எடுத்துக்கிறேங்க, கொஞ்சம் சீனியை போட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு சுற்றுங்கம்மா. சுற்றிக்கிட்டிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு தூள் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான். இது ஒரு கொதி தான்மா, எந்த ஒரு கம்பி பணமும் வர வேண்டியதில்லை, ஒரே ஒரு கொதி தான். சரியாம்மா? அதோட ஒரு பாதி எலுமிச்சங்காயை புழிஞ்சு விட்ருங்கம்மா. புழிஞ்சு விட்டு வடிகட்டி வச்சுக்கிறேங்க. இது நிறைய பேருக்கு தெரியும் இந்த கேக்கு, தெரியாதவங்களுக்கு இது பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்கம்மா. அதோட வடிகட்டி வச்சுக்கிறேங்கம்மா. கொஞ்சம் ஆறுனதோடு வடிகட்டி வச்சுக்கிறேங்க. கேக்கு கரெக்டாக 30 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடைச்சதோடு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும்மா கேக்கை. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் எடுங்கம்மா இதில் அவனில் இருந்து. இப்போ எடுத்தாச்சு, குத்தி பார்த்துக்கிறேங்க. நல்லா வெந்துருச்சு. கேக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குமா. இதில் வந்து சேரி பழம், பொடி சேரி பழம் விற்பாங்கள்ல, அது இருந்தாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கிறோங்கம்மா உள்ளுக்குள்ளே. முதல்ல கரெக்டாக வச்சு லைட்டான கோடு கிச்சிக்கிறேங்க, அப்புறம் வந்து தடிப்பமாக வெட்டிக்கிறேங்க. வெட்டிக்கிட்டு பீஸாக 2 பக்கம் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிரப்பை ஊற்றணும். எப்படி பீஸ் போடணுமோ நீங்கள் உங்கள் விருப்பமாக டைமண்ட் ஷேப்பாக எப்படியோ நீங்கள் போட்டுக்கிறோங்க, அது உங்களோட ரசனைக்கு ஏற்ப. இது இப்போ செஞ்சுட்டு நீங்கள் சாயங்காலம் சாப்பிடுங்க. நல்லா சீராப்பெலாம் நல்லா உள்வாங்கியிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அந்த சேரி பழம் பொடிசாக இருக்கும்ல, அது கேக்குக்கெலாம் போடுவோம்ல, அந்த சேரி பழம் இருந்துச்சுன்னா வாங்கி கொஞ்சோன்னு போடுங்கம்மா உள்ளுக்குள்ள, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இப்படி ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று ஆறுனதோட ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணும். ஆறுனதோடு அப்புறம் எடுத்து நல்லா டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிறோங்கம்மா. சாயங்காலத்துக்கு டீ டயத்துக்கு எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. இந்த வெட்டிட்டேன் பாருங்கள், எடுத்தாச்சு. பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்கு. இது வந்து உள்ளுக்கு நம்ம வந்து இது போட்டிருக்கோம், பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம்னா நம்மளுக்கு கீழே நல்லா கரெக்டாக வந்துடும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. சரிம்மா, மீண்டும் சந்திப்போம்.